Hi friends, welcome to my channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா BGTRP Zoology Unit 5ல blood pressure பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் என்னோட வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் ஸ்மால் ரிக்வஸ்ட், நீங்கள் வந்து இன்னும் BGTRP எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக இன்னிலேருந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணால் கூட உங்களால் வந்து ஹை மார்க் ஸ்கோர் பண்ணி போஸ்டிங் போக முடியும். பிகாஸ் நம்மளுக்கு ஆகஸ்ட் மந்த் தான் வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் விடுறதா சொல்லியிருக்காங்க. அந்த நவம்பரில் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இன்னையிலேருந்து நீங்கள் ரெகுலராக எஃபோர்ட் போட்டிங்க அப்படின்னா உங்களால் ஹை மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். blood pressure is the lateral pressure exerted by a column of blood on the walls of the blood vessels through which it flows. அதாவது ஹார்ட்லேருந்து blood பம்ப் ஆகி blood vessels மூலம் எல்லா ஆர்கன்ஸ்க்கும் போகுது. அப்போ வந்து blood vesselsல ஒரு விதமான ஒரு ப்ரெஷர் ஏற்படும். அந்த லேட்ரல் ப்ரெஷர்னு சொல்கிறோம். லேட்ரல் ப்ரெஷர் அப்படின்னா blood vesselsோட பக்கவாட்டில் ஒரு விதமான ப்ரெஷர் ஏற்படும். அதுதான் வந்து நம்ம blood pressure அப்படிங்கிறோம். ஸோ இந்த blood pressure அவசியமா அப்படின்னா கண்டிப்பாக அவசியம்தான். ஏன் அப்படின்னா blood pressure இருக்கும் பொழுது தான் வந்து blood வந்து ஹார்ட்லேருந்து பம்ப் ஆகி எல்லா ஆர்கனுக்கும் சப்ளை ஆகும். ஸோ இதனால் blood pressure அவசியம்தான். ஆனால் அதிகமாக இருந்ததா அதுதான் நமக்கு உடம்புக்கு ஆபத்து அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நார்மலாக blood pressure எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 120/80 mm மெர்க்குரி. இது HG அப்படிங்கிறது வந்து மெர்க்குரி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நார்மல் blood pressureங்கும் போது 120 அப்படிங்கிறது நம்மளோட ஹார்ட் சேம்பர் வந்து சுருங்கும் பொழுது ஏற்படுறது தான் வந்து 120. 80 அப்படிங்கிறது அந்த ரிலாக்ஸேஷன் டைமிங்கில் விரிவடையும் பொழுது ஏற்படக்கூடிய அந்த ப்ரெஷர் தான் 80ன்னு சொல்கிறோம். ஸோ 120/80 mm மெர்க்குரி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பிளட் ப்ரெஷர், ஆர்டரியல் பிளட் ப்ரெஷர்ஸ். ஆர்டரியல் பிளட் ப்ரெஷர் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் 4 ways. ஆர்டரியல் பிளட் ப்ரெஷரை வந்து நம்ம 4 wayல சொல்கிறோம். systolic blood pressure, diastolic blood pressure and pulse pressure, mean arterial blood pressure அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஒன்றும் என்ன அப்படின்ட்டு பார்ப்போம். systolic blood pressure, அதாவது systolic blood pressure அப்படின்னா ஹார்ட் சேம்பர் வந்து சுருங்கும் பொழுது ஏற்படக்கூடிய, அதாவது கான்ட்ராக்ட் ஆகும் பொழுது கான்ட்ராக்ஷன் டைமிங்கில் ஏற்படக்கூடிய பிளட் ப்ரெஷர் தான் நம்ம சிஸ்டோலிக் பிளட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறோம். சிஸ்டோலிக் பிளட் ப்ரெஷர் நம்ம ஷார்ட் ஃபார்மில் SBP அப்படின்னு சொல்கிறோம். இஸ் த மேக்ஸிமம் ப்ரெஷர் எக்ஸர்டட் டூரிங் வென்ட்ரிகுலர் சிஸ்டோல். அதாவது வென்ட்ரிக்கிள்ஸ் வந்து சுருங்கும் பொழுது ஏற்படக்கூடிய பிளட் ப்ரெஷர் தான் நம்ம சிஸ்டோலிக் பிளட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறோம். ranges from 100 to 140 mm Hg with an average of 120 mm மெர்க்குரி. அதாவது ரேஞ்ச் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த சிஸ்டோலிக் ப்ரெஷர் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 100லேருந்து 140 இருக்கும். ஆவரேஜாக சொல்லும் பொழுது நம்ம வந்து 120 அப்படின்னு சொல்கிறோம். ரேஞ்ச் அப்படின்னா எப்போதுமே வந்து நம்ம எக்ஸாக்டாக சொல்ல முடியாது, இதுலேருந்து இது வரையும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆவரேஜ் அப்படின் போது 120 வரையும் இருக்கும். இது வந்து வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் ஆகும் பொழுது உள்ள ப்ரெஷர். தென் வந்து டயஸ்டோலிக் பிளட் ப்ரெஷர். டயஸ்டோலிக் பிளட் ப்ரெஷர் DBP அப்படின்னு சொல்கிறோம். இதோட ஷார்ட் ஃபார்மு இஸ் த மேக்ஸிமம் ப்ரெஷர் எக்ஸர்டட் டூரிங் வென்ட்ரிகுலர் டயஸ்டோல்ஸ். அதாவது வென்ட்ரிக்கிள்ஸ் வந்து விரிவடையும் பொழுது இருக்கக்கூடிய பிளட் ப்ரெஷரை தான் நம்ம டயஸ்டோலிக் பிளட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறோம். இதோட ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 60 to 90 mm மெர்க்குரி வித் அன் ஆவரேஜ் ஆஃப் 80 mm மெர்க்குரி அப்படின்னு சொல்கிறோம். ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தோம்னா 60லேருந்து 90 வரையும் இருக்கும். ஆவரேஜாக வந்து நம்ம 80 mm சொல்கிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் இல்லையா, சிஸ்டோலிக் வந்து 120யும் டைஸ்டோலிக் வந்து 80ன்னு சொன்னோம். அதுதான் நமக்கு ஆவரேஜ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடுத்து பல்ஸ் ப்ரெஷர். இப்போ பல்ஸ் ப்ரெஷர் அப்படின்னா என்னென்னு பார்க்குறோம். பல்ஸ் ப்ரெஷர் அப்படிங்கிறது ஷார்ட் ஃபார்மில் பிபின்னு சொல்கிறோம். இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிஸ்டோலிக் அண்ட் சைஸ்டோலிக் பிளட் ப்ரெஷர். அதாவது ஒரு சுருங்கி விரியக்கூடிய அந்த ரெண்டு இதுக்கும் இடையில் உள்ள வேறுபாடை தான் நம்ம பல்ஸ் ப்ரெஷர்னு சொல்கிறோம். சிஸ்டோல்னா சுருங்கிறது, டைஸ்டோல்னா விரிவடையுது. ஸோ இது ரெண்டுக்கும் இடையே உள்ள அந்த வேறுபாடு, ரெண்டுக்கும் இடையே உள்ள வேறுபாடை தான் நம்ம என்ன சொல்கிறோம், பல்ஸ் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறோம். பல்ஸ் ப்ரெஷர் ஈக்குவல் டு சிஸ்டோலிக் பிளட் ப்ரெஷர் மைனஸ் டயஸ்டோலிக் பிளட் ப்ரெஷர். அதாவது சிஸ்டோலிக் நம்மளுக்கு ஹார்ட் வந்து சுருங்கும் போது உள்ள ப்ரெஷர்லேருந்து விரிவடையும் போது உள்ள பிளட் ப்ரெஷரை மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு பல்ஸ் ப்ரெஷர் வந்து கிடைக்கும்.
அடுத்து மீன் ஆர்டரியல் பிளட் ப்ரெஷர். மீன் ஆர்டரியல் பிளட் ப்ரெஷர் அப்படின்னா என்ன அப்படின்னா, மீன் ஆர்டரியல் பிளட் ப்ரெஷரை வந்து நம்ம ஷார்ட் ஃபார்மில் மேப் அப்படின்னு சொல்கிறோம். இஸ் த ஆவரேஜ் ப்ரெஷர் ப்ரெசன்ஸ் த்ரூ அவுட் த கார்டியாக் சைக்கிள்ஸ். இப்போ மீன் ஆர்டரியல் ப்ரெஷர் அப்படிங்கிறது கார்டியாக் சைக்கிள் அப்படின்னா என்ன, ஒரு ஹார்ட் பீட் உருவாகும் பொழுது நடக்கக்கூடிய அந்த ப்ராசஸ் தான் நம்ம கார்டியாக் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறோம். என்ன நடக்கும் கார்டியாக் சைக்கிளில், ஒரு இது ஆர்டரிஸ்லேருந்து ஆர்டரி சிஸ்டோல் ஆகும்போது வென்ட்ரிக்கிள்ஸ்க்கு வந்து ஃப்ளட் வந்து ஃப்ளோ ஆகும், வென்ட்ரிக்கிள்ஸ்லேருந்து பாடி பார்ட்ஸுக்கு சொஸ் போகும். இதுதான் நம்ம வந்து கார்டியாக் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த டைமிங்கில் உள்ள டோட்டலாக உள்ள ஒரு பிளட் ப்ரெஷரை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், மீன் ஆர்டரியல் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் அரவுண்ட் 93 mm மெர்க்குரி. இது வந்து அரவுண்டாக வந்து 93 இருக்கும். அதோட வேல்யூ வந்து இது மேப் ஈக்குவல் டு dpp ப்ளஸ் 1/3 ஆஃப் pp. அதாவது இதை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா, டயஸ்டோலிக் பிளட் ப்ரெஷர் விரிவடையும் பொழுது, ஹார்ட் வந்து விரிவடையும் பொழுது சுருங்கி அதுக்கப்புறம் விரிவடைவதில் அப்போ விரிவடையும் போது உள்ளதையும் தென் வந்து பல்ஸ் ப்ரெஷரையும் நம்ம ஆட் பண்ணும் பொழுது தான் நமக்கு வந்து என்ன கிடைக்கிது, மீன் ஆர்டரியல் ப்ரெஷர் வந்து கிடைக்குது. அடுத்து ஃபேக்டர் இன்ஃப்ளூயன்சிங் பிளட் ப்ரெஷர். என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து நம்மளோட பிளட் ப்ரெஷரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, அதாவது நம்மளோட பிளட் ப்ரெஷர் கூடுறதா இருக்கட்டும் அல்லது குறையிறதா இருக்கட்டும், ஸோ அது எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ஏஜ். நமக்கு வந்து ஏஜ் வந்து நார்மலாக யங்கர்ஸாக இருக்கும்போது ஒன்றும் ப்ராப்ளம் வராது, பிளட் ப்ரெஷர் வந்து நார்மலாக இருக்கும். வயசு ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களோட ஆர்டரிஸ் அண்ட் வெயின்ஸ் எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா ரொம்பவே சுருங்கி போயிடும். ஸோ அப்போ வந்து பிளட் ஃப்ளோ ஆகுறதுல அங்கே ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருந்தால் மட்டுமே அந்த பிளட் ஃப்ளோ வந்து நடக்கும். ஸோ அதனால் அங்கே பிளட் ப்ரெஷர் என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து மீல்ஸ். நம்ம சாப்பிடும் பொழுது நம்மளோட ஃபுட்டு வந்து டைஜஸ்ட் ஆகிறதுக்காக நம்மளோட ஸ்டொமக் ரீஜனுக்கு வந்து பிளட் வந்து அதிகமாக அங்கே வந்து சப்ளை ஆகும். ஸோ அப்போ பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். அடுத்து எமோஷன்ஸ். நம்ம வந்து அதிகமாக கோவப்படும் பொழுது நம்மளோட ஹார்மோன்ஸ் எல்லாம் வந்து ஹையாக செக்ரீட் ஆகும். அப்போ வந்து அட்ரினல், ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா அட்ரினல் ஹார்மோன்ஸ். ஸோ அந்த டைமிங்கில் நம்மளுக்கு பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். அடுத்து எக்ஸசைஸ் செய்யும் பொழுது நம்மளோட ஹார்ட் பீட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஹார்ட் பீட் ஆகும். அப்போ வந்து பிளட் வந்து ஃபாஸ்ட்டாக பம்ப் ஆகிறதுனால அங்கே பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். அடுத்து செக்ஸ் அப்படிங்கும் பொழுது மேல் அண்டு ஃபீமேல் வந்து டிஃபர் ஆகும் பொழுது அவங்களுக்கு வந்து பிளட் ப்ரெஷர் அதிகமாகுது. அடுத்து ஸ்லீப். நம்ம தூங்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா பிளட் ப்ரெஷர் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து எந்த ஒரு ஒர்க்கும் செய்கிறது கிடையாது. அப்போ வந்து ஹார்ட் பீட் வந்து ஸ்லோவாக தான் பீட் ஆகும். அப்போ பிளட் வந்து ஸ்லோவாக பம்ப் ஆகி பிளட் ப்ரெஷரும் கம்மியாக இருக்கும். அடுத்து பில்டு அப்படின்னா வெயிட் அதிகமாக உள்ளவங்களுக்கும் வெயிட் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி பிளட் ப்ரெஷரும், லீனாக இருக்கவங்களுக்கு ஒரு மாதிரி பிளட் ப்ரெஷரும் இருக்கும். அடுத்து போஸ்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பொசிஷன். நம்ம எந்த பொசிஷனில் உட்காந்துருக்கோமா, நிற்கிறோமா, படுத்துருக்கோமா, ஸோ இந்த பொசிஷனில் வந்து பிளட் ப்ரெஷர் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த ரெஸ்பிரேஷன் டைமிங்கில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக பிளட் ப்ரெஷர் அதிகமாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் செய்யும் பொழுது நம்ம வந்து அதிகமாக என்ன பண்ணுவோம், மூச்சு உள்ளே இழுத்து வெளியிடுவோம். ஸோ உள்ளே இழுக்கிறதுக்கு அதிகமான எனர்ஜி தேவை. அப்போ வந்து பிளட் ப்ரெஷர் அதிகமாகும். ஸோ ரெஸ்பிரேஷன் டைமிங்கில் பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். அடுத்து டயோர்னல் வேரியேஷன் அப்படின்னா காலை மாலை வேறுபாடு, அதுதான் டயோர்னல் வேரியேஷன் சொல்கிறோம். அந்த டைமிங்கில் நமக்கு வந்து மார்னிங் ஒரு மாதிரி இருக்கும் பிளட் ப்ரெஷர், ஈவினிங் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே தான் நமக்கு வந்து பிளட் ப்ரெஷரை கூடவும் குறையவும் செய்யக்கூடிய ஒரு ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் த ஆர்டரியல் பிளட் ப்ரெஷர் லோக்கல் ஃபேக்டர் சொல்கிறோம். லோக்கல் ஃபேக்டர் அப்படிங்கிறது கீழே வந்து சம் பாயிண்ட் வந்து மிஸ்ஸிங் ஆயிடுச்சு. ஆர்டரியல் பிளட் ப்ரெஷர் அப்படிங்கிறது பார்த்தோம்னா சம் ஃபேக்டர்ஸ் ஆர் நெசசரி டு மெயின்டைன் பிளட் ப்ரெஷர். திஸ் ஃபேக்டர்ஸ் ஆர் கால்டு லோக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சில ஃபேக்டர் என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு வந்து டே டு நைட்டாக வந்து ரெகுலராக வந்து பிளட் ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணுது. அந்த ப்ரெஷரை வந்து நம்ம லோக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரி, அந்த ஃபேக்டர்ஸை அது என்னென்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து சென்ட்ரல் ஃபேக்டர் அண்ட் வந்து பெரிஃபெரல் ஃபேக்டர். இது ரெண்டு தான் நம்ம லோக்கல் ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ சென்ட்ரல் ஃபேக்டர் அப்படிங்கும் பொழுது நம்மளோட ஹார்ட்டில் தானே நமக்கு வந்து பிளட் ப்ரெஷர்லாம் அதிகமாக இருக்குது. ஸோ அதான் சென்ட்ரல் ஃபேக்டர். பெரிஃபெரல் ஃபேக்டர் அப்படிங்கிறது என்னென்னா, பெரிஃபெரல் அப்படின்னா பிளட் வெசல்ஸு, பிளட் இதெல்லாம் சேர்ந்து தான் பெரிஃபெரல் சொல்லுவோம். ஸோ அது வந்து பெரிஃபெரல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்.
இப்போ லோக்கல் ஃபேக்டர்ஸ் சென்ட்ரல் ஃபேக்டர்ஸ் வந்து ஹார்ட்டில் வந்து கார்டியாக் அவுட்புட் இருக்கும் பொழுது நமக்கு வந்து பிளட் ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும். அதாவது பிளட் வந்து எவ்வளோ உள்ளே வருதோ அதே அளவுக்கு வந்து வெளியேறும். ஸோ அப்போ வந்து அதிகமாக இருக்கும் பிளட் ப்ரெஷர். அடுத்து ஹார்ட் ரேட் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து ஹார்ட் பீட்டை தான் நம்ம ஹார்ட் ரேட்டுன்னு சொல்கிறோம். ஸோ அது ஹையாக இருக்கும் பொழுது நம்மளுக்கு பிளட் ப்ரெஷரும் அதிகமாக இருக்கும். அடுத்து பெரிபெரல் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறது எதை சொல்கிறோம் அப்படின்னா வெலாசிட்டி ஆஃப் பிளட் ஃப்ளோ, டயாமீட்டர்ஸ் ஆஃப் பிளட் வெசல்ஸ், விஸ்கோசிட்டி ஆஃப் பிளட் வெசல்ஸ், பெரிபெரல் ரெசிஸ்டன்ஸ், பிளட் வால்யூம் அண்டு வீனஸ் ரிட்டர்ன், இதெல்லாம் சேர்ந்தது தான் நம்ம பெரிபெரல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வெலாசிட்டி ஆஃப் பிளட் ஃப்ளோ அப்படின்னா என்ன அப்படின்னா, வெலாசிட்டி அப்படிங்கிறது அதோட வந்து திசை வேகத்தை சொல்லக்கூடியது. பிளட் வந்து எந்த டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி அங்கே வந்து பிளட் ப்ரெஷர் இருக்கும். டயாமீட்டர்ஸ், இப்போ டயாமீட்டர் அப்படிங்கிறது அந்த பிளட் வெசல்ஸில் இருக்கக்கூடிய அந்த விட்டத்தை சொல்கிறோம். அது அகலமாக இருந்தது அப்படின்னா அது எப்படி பிளட் ஃப்ளோ ஆகும்போது ப்ரெஷர் எந்த ஒரு ரொம்ப ப்ரெஷர் இல்லாமல் போகும். குறுகி போயிருந்தது அப்படின்னா இப்போ ஏஜ் ஆனவங்களுக்குலாம் டயாமீட்டர் கம்மியாக இருக்கும், அப்போ அங்கே வந்து பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். அடுத்து விஸ்கோசிட்டி ஆஃப் பிளட் வந்து நல்லா லிக்யூடாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே பிளட் ப்ரெஷர் கம்மியாக இருக்கும். இதே கொஞ்சம் திக்னஸாக இருந்தது அப்படின்னா அந்த பிளட் வந்து ஃப்ளோ ஆக சிரமமாக இருக்கும். ஸோ இது விஸ்கோசிட்டி ஆஃப் பிளட் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பெரிபெரல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா பிளட் வெசல்ஸில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் தான். பிளட் அதிகமாக ஃப்ளோ ஆகும் பொழுது அங்கே ஒரு விதமான ரெசிஸ்டன்ஸ் ஏற்படும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பிளட் வெசல்ஸில் இருக்கக்கூடிய ஸ்மூத் மசில்ஸ் வந்து அங்கே வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரிலாக்ஸ் ஆகி கொடுக்கணும். விரிவடைஞ்சால் தான் வந்து அங்கே பெரிபெரல் ரெசிஸ்டன்ஸ் வராது. சப்போஸ் அது வந்து விரிவடையாமல் இருந்தது அப்படின்னா அங்கே வந்து பெரிபெரல் ரெசிஸ்டன்ஸ் ஏற்படும். அடுத்து பிளட் வால்யூம் அதிகமாக இருந்தது அப்படின்னா அதிகமான பிளட் வந்து பம்ப் ஆகும். அப்போ வந்து பிளட் வால்யூம்ங்கிறது பிளட்டோட அளவு. ஸோ பிளட்டோட அளவு வந்து அதிகமாக இருக்கும்போது அதிகப்படியான பிளட் வந்து வெளியேற்றப்படும். ஸோ அப்போ வந்து அங்கே பிளட் ப்ரெஷர் அதிகமாகும். அடுத்து வீனஸ் ரிட்டர்ன், ஆர்கன்லேருந்து அனதர் ஆர்கன்லேருந்து ஹார்ட்டுக்கு வந்து ரிட்டர்ன் வரக்கூடிய பிளட்டை தான் நம்ம வீனஸ் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த டைமிங்கில் எவ்வளோ வெளியேற்றப்படுதோ அவ்வளோ வந்து பிளட் வந்து திரும்ப உள்ளே வரும். அப்பவும் பிளட் ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும். தென் வந்து கார்டியாக் அவுட்புட் வந்து குறையும். கார்டியாக் அவுட்புட் அப்படிங்கிறது வந்து பிளட் வந்து வெளியேற்றப்படுது. ஸோ அது குறையும் பொழுது அங்கே சிஸ்டோலிக் பிளட் ப்ரெஷரும் குறையுது. அடுத்து பெரிபெரல் ஃபேக்டர் அப்படிங்கிறது நம்ம பெரிபெரல் ரெசிஸ்டன்ஸ் ஒன்று முதல்ல சொன்னேன், அதுதான் வந்து கொஞ்சம் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ பெரிபெரல் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோம்னா கீழே யாரோ கொடுத்துருக்கேன், இது அதோட எக்ஸ்பிளைன். பெரிபெரல் ரெசிஸ்டன்ஸ் தான் நம்ம பிஆர்னு சொல்கிறோம். அது அதிகமாக இருக்கும்போது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டயஸ்டோலிக் பிளட் ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்குது. டயஸ்டோலிக் அப்படின்னா விரிவடையும் போது ஹார்ட் சேம்பர்ஸ் வந்து விரிவடையும் பொழுது பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் அங்கே அதிகமாக இருக்கும் பொழுது தான் அங்கே விரிவடையும் போது அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அடுத்து வீனஸ் ரேட், இப்போ பிளட் வால்யூம், இது வந்து ஆல்ரெடி சொல்லியாச்சு. பிளட் வால்யூம் அதிகமாக இருக்கும்போது பிளட் ப்ரெஷரும் அதிகமாக இருக்கும். வீனஸ் ரிட்டர்ன், எவ்வளோ பிளட் வந்து ரிட்டர்ன் உள்ளே வருதோ வெளியில் போகுதோ அதே அளவுக்கு பிளட் உள்ளே வர்றதும் அதிகமாக இருக்கும். அப்போ பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். அடுத்து எலாசிட்டி ஆஃப் பிளட் வெசல்ஸ் அப்படிங்கிறது பிளட் வெசல்ஸோட அந்த விசிஞ்சு கொடுக்கும் தன்மை தான் எலாசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பிளட் வந்து அதிகமாக ஃப்ளோ ஆகும்போது அதோட டயாமீட்டர் என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் இது விசிஞ்சு கொடுக்கும் தன்மையாக இருக்கும். ஸோ அப்போ வந்து அந்த பிளட் வெசல்ஸ் விசிஞ்சு கொடுக்கும் பொழுது அங்கே வந்து அதிகப்படியான ப்ரெஷர் வந்து ஏற்படாது. கம்மியாக இருக்கும் பொழுது சுருங்கிரும், அதிகமாக இருக்கும்போது விரிவாகும். ஸோ இதுதான் வந்து எலாசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ பிளட்டு ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இது இருந்தது அப்படின்னா அங்கே வந்து பிளட் ப்ரெஷர் கம்மியாக இருக்கும். அவ்வளோதான், இதுதான் வந்து பிளட் ப்ரெஷர். நெக்ஸ்ட் வந்து இதில் இன்னும் ஒரு 2 பாயிண்ட் சொல்லணும் அப்படின்னா, பிளட் ப்ரெஷரை வந்து நம்ம வந்து ஹைப்பர் டென்ஷன், ஹைப்போ டென்ஷன் சொல்லிட்டு 2 டைப்பாக சொல்லலாம். ஹைப்பர் அப்படின்னா பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறத ஹைப்பர் அப்படின்னு சொல்கிறோம். ஹைப்போ அப்படின்னா பிளட் ப்ரெஷர் கம்மியாக இருக்கிறத வந்து ஹைப்போ அப்படின்னு சொல்கிறோம். இவ்வளோதான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.